ஹாய் நண்பா, தமிழ் பாரத் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் பிக்கப் அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரத்தில் நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். நிறையா நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்து நிறையா நண்பர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளை பண்ணவங்களுக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இதுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, காவலருக்கான தொகுப்பூதிய நேர்காணல் இதற்கு அழைப்பாணை கடிதம் அறிவிச்சிருக்காங்க. எங்கே நீங்கள் வர்ற மாதிரி இருக்குதுன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய கால் லெட்ரு, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, 14/2/2024 9 மணிக்கு மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அமாவாசை மண்டபத்தில் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. நீங்கள் அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன சான்றிதழ் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் சான்றிதழ், அதுக்கடுத்து ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, அதுக்கடுத்து சாதி சான்றிதழ், அதுக்கடுத்து பிறந்த சான்றிதழ், கல்வி சான்றிதழ், உடல் தகுதி சான்றிதழ், அதுக்கடுத்து காவலராக நீங்கள் பணிபுரிந்திருந்தீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ், அதுக்கடுத்து நன்னடத்தை சான்றிதழ் 2, அதுக்கடுத்து குற்றமற்றவர் அந்த இது நீங்கள் காவலர் நிலையத்தில் செல்ஃப் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பயணப்படி எதுவுமே நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்குரிய பயணப்படி எதுவும் கோயில் நிர்வாகம் எந்த இதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஓன் இதில் தான் வர மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோன்ன வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும்.